இன்னைக்கு நம்ம கேரமல் பிரெட் புட்டிங் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு உள்ள சேர்த்துட்டு இது கூடவே 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் வரை இருக்குங்க. இது அப்படியே நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வந்துடலாங்க. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ அடுத்து தான் நீங்க எந்த கிணத்துல பிரெட் புட்டிங் செய்ய போறீங்களோ அந்த கிணத்துல என்ன செய்யணும், ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பு வச்சுட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ண விடுங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன்ல வந்ததோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அழகா சுத்தி விட்டு ஒரு வாரமா வச்சிருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர் சுகர் இருக்கு இல்லையா, அதுல என்ன செய்யுங்க, ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன பிச்சு உள்ள போட்டுட்டு இது கூடவே 2 முட்டை சேர்த்துக்கலாங்க. 2 முட்டை நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சரிங்களா? 2 கப் அளவு பால் சேர்த்துட்டு இது கூட நம்ம அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்காக லைட்டா கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நைஸா அரைச்சு எடுத்து வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நான் நுரப்பங்க அரைச்சு எடுத்து வந்துட்டு இதை என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா, நம்ம ஆல்ரெடி கேரமல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இந்த கலவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கீங்க, ரெடியா இருக்குது, கொதிச்சிட்டு இருக்க தண்ணி. இப்போ அதில் என்ன செஞ்சலாம்னாக்கா, இந்த கிணத்தை உள்ள இறக்கலாம். உள்ள இறக்கி ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே அழகா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான கேரமல் புட்டிங் தயாராயிடும். இப்போ இது அழகா நம்ம வெந்துருச்சு, 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அழகா வெந்துருச்சு. நல்லா கம்ப்ளீட்டா ஆறின பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா, இது ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டியான கேரமல் பிரெட்